தீபக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் வந்து காவியா மட்டும் அதில் கலந்துக்காமல் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடா உன் ஒய்ஃபுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அவள் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, இப்போ இருக்க பிரச்சனை அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமாதானப்படுத்தி எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து கவனித்து அனுப்புகிறார். நம்ம தீபக் ஏன் காவியா இப்படி பண்ணுற, ஃப்ரெண்ட்ஸு தானே ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் ஜாலியாக இருங்க, நான் ஒன்றும் ஜாலியாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வக்கீல் வந்து ஃபோன் போடுறாரு. சரி நீங்கள் நேரில் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி காவியா, வக்கீல் கூப்பிட்றாரு, அதனால் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். நான் எப்படி இங்கே தனியாக இருக்க முடியும், நான் அதான் இருக்கலைங்க, அப்புறம் என்ன, இல்லை இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொன்னதால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்டேஷனுக்கு போனோன்னு வக்கீலும் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு ஜாமீன் இருக்குது, முன் ஜாமீன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அப்படியே அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் சார், இப்போ என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஒன்று பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து உத்தமனோட சிஸ்டரும் அவங்களோட வந்து மாப்பிள்ளையும் ஓ இந்த அளவு ஆகிடுச்சா, சே ஏதாவது பண்ணான்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. வரட்டும் என் தம்பி வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பார்த்துங்க அப்படின்றாங்க. இது ரொம்ப தேங்க்ஸ்டா, இது நல்லா இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று நான் பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா. சரிடா இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னோடனே சரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அனுப்பிச்சி வச்சுட்டு அப்பா ப்ராப்ளம் சால்வ் காவியா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நிம்மதியாக வீட்டுக்குள்ள முதல்ல வீட்டுக்கு போகணுங்க, அங்கே என்ன நடந்து ஏது நடந்துடாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னோடனே சரி போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. தீபக்கோட அம்மா வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க தாரா பார்த்தோன்னா தாரா நீயாம்மா அப்படின்னோடனே ஆமாம்மா உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்பீங்க, அதனால தான் என்னம்மா நீ உனக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்கிறேம்மா, நடந்துச்சு விடுங்க. தீபக் எங்கே அப்படின்னோடனே அவனை நான் அப்போவே அனுப்பிச்சிட்டேம்மா, முக்கியமாக அவளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவள் கூட போயிட்டாம்மா அவன் அப்படின்னோடனே ஓ அந்தளவு ஆகிடுச்சா, அவள் கூட போகிறாரா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் அவங்க என்னம்மா அப்படின்னோடனே நீங்கள் தப்பு வேலை பண்ணிட்டீங்க ஆண்டி அப்படின்னோடனே நான் என்னம்மா பண்ணேன், தீபக் உங்கள் புள்ள ஆண்டி, அவள் யாரோ தான், ஆனால் உங்கள் பிள்ளைய நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்கலாமா, அப்புறம் அங்கேருந்து வராமையும் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிற தாரா, ஆமாம் ஆண்டி ஒரு வேளை தீபக்கை மயக்கி அங்கேயே இருக்க வச்சுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளை வராமையும் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ என்னம்மா நான் தாரா பண்ணுறது, நான் சொல்கிறத கேளுங்க ஆண்டி, உங்கள் பிள்ளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள், அவன் வரமாட்டாமா, அவள் இல்லாமல் வரவே மாட்டான், சரி அவளையும் வர சொல்லுங்கள். என்னம்மா சொல்கிற, ஆமாம் ஆண்டி இப்போ உங்கள் பிள்ளையும் அந்த பொண்ணும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னோடனே என் பிள்ளைய வேணால் நான் ஏற்றுப்பேம்மா, அவளை நான் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, அப்போது அந்த பொண்ணு கூட அவர் இருந்தால் எப்படி உங்கள் வழிக்கு வருவார் அப்படின்னோடனே இப்போ என்னம்மா சொல்கிற, ஒரே குழப்பமாக இருக்கே, நீ சொல்கிறது புரியல தாராதோன்னா, இங்கே பாருங்கள் முதல்ல அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுக்குறேன், அதே மாதிரி செய்யுங்க, கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஈஸியாக பிரிஞ்சுடுவாங்க அப்படின்னோடனே தாரா நிஜமாவாம்மா சொல்கிறேன், ஆமாம் ஆண்டி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்றாங்க. சரிம்மா நான் இப்போவே என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ரிங்கி போது எடுக்க மாட்டேங்கிறானே, கொஞ்ச நேரம் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஆண்டி அப்படின்றாங்க. இங்கே வந்து காவியாவும் வந்து நம்ம தீபக்கம் வீட்டுக்கு வரதை பார்த்து நிம்மதி அடைகிறாங்க. வீட்டில் எல்லோரும் ஒன்றும் இல்லைல்லம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. காவியாவனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தீபக்கும் வெளியே வந்துட்டார், அப்போ பிரச்சனை கிடையாது, மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை தான், கரெக்டாக எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதை பார்த்து வயிறாக எரியிறாங்க அவங்க சித்தி, நம்ம காவியாவோட சித்தி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபக்கு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சு வந்து யாருன்னு தெரியல, போய் எடுத்து என் அம்மா தான் கால் பண்ணுறாங்க, பேசுங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னோடனே அம்மா நிச்சயமாக அவன் சொல்கிறேன், நாங்கள் 2 பேருமே வரலாமா, 2 பேரும் தானே சொன்னேன், 2 பேரும் வாங்க, சரி நேரத்தோடு வாங்க அப்படின்னோடனே சரிம்மா என் அம்மா மனசை மாறிட்டாங்க, எங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னாங்க, மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா, ஆமாம் உடனே காவியா வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதான் வந்து மாப்பிள்ளை தம்பியை கூப்பிடுதில்ல, சரி நாங்கள் காவியா விட நாங்களும் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. இங்கே தீபக் வீட்டுக்கு தீபக் வீட்டு வாசலில் வந்து எல்லாருமே போய் நின்னோன்னே தீபக்கையும் வந்து பார்த்துட்டு வந்து காவியாவையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு ஏன் அம்மா நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதனால் காவியோட குடும்பம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. தாரா இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசனையாக இருக்காங்க. பாட்டி இவன் எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறீங்க, தாராவையும் பார்க்குறீங்களா, தாராவால் தான் நான் மனசை மாறி உங்களை ஏற்றுக்கிட்டேன், இல்லைனா ஏற்றுக்கவே மாட்டேன், தேங்க்ஸ் தாரா அப்படின்றாரு தீபக். பரவாயில்ல தீபக் அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து காவியை குழப்பம் அடைகிறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு.